அறுசுவை நேரம். இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஒரு சூப்பரான இளநீ வச்சு ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் வந்து இளநீ தண்ணியை வந்து ஊற்றிக்கிறேன். இன்னொரு பக்கம் பால் வந்து காய வச்சுருக்கேன். இப்போது இந்த இளநீ தண்ணி கூட கொஞ்சமாக வந்து சைனா கிராஸ் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விடுங்க. சைனா கிராஸெல்லாம் கரைஞ்சது அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்து வந்துடுச்சு. இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய பிளேட்டில் வந்து சேர்த்திக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது செட் ஆயிரும். இப்போது நம்ம பால் காய வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போது அது கூட உங்களுக்கு தேவையான அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மில்க் மேடு கூட சேர்த்திக்கலாம். இப்போது சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கலந்து வரட்டும். இப்போ நான் வந்து இளநியோட உள்ளே இருக்க தேங்காய் வந்து சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கேன். இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பால் காய வச்சோம் இல்லையா, அது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பாலாடை இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவும் ஃபில்ட்ரு பண்ணாமல் இது கூட சேர்த்திக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து இளநியோட தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச ஜெல்லி வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி பீஸ் போட்டாச்சு. இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து அதையும் வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக வந்து சம்மர் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை